தேவனுடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக ஒரு முறை ஆண்டவருடைய விலையேறப்பட்ட நாமத்தில் பிரியமானங்களே உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கின்றோம். பிரியமானங்களே, சபை என்ற பாடத்தை நாம் துவங்கினோம். அதுல சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு நிறுவனம் அல்ல, அது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்பதை நாம் படித்தோம். தேவனானவர் சபையை நித்தியத்திலே பரலோகத்திலே இந்த பூமியிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக திட்டமிட்டார் என்று நாம் படித்தோம். இரண்டாவதாக பிரியமானங்களே, நம்முடைய பாடம் 2 தேவனானவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் அதை முன் அறிவித்தார் என்று தேவனுடைய வசனத்தில் நாம் படித்தோம். அன்பானவர்களே, அந்த தீர்க்கதரிசிகளில் ஏசாயா 2 நாம் படித்தோம், தானியேல் 2 நாம் படித்தோம். அந்த ராஜாக்களின் நாட்களில் அது எப்படி நிறைவேறியது என்பதை நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து படித்தோம். அது தொடர்பாக கூடுதலான தனி பாடங்களை நாம் படிக்க இருக்கின்றோம், தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பின் கீழாக. பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து இந்த புதிய ஏற்பாட்டு சபை பார்ட் 3 சபையின் அஸ்திவாரமாக தேவனானவர் யாரை தீர்க்க தரிசனத்துல முன் அறிவித்திருக்கிறார் என்பதை குறித்து அந்த தீர்க்க தரிசனங்களையும் புதிய ஏற்பாட்டில் அவைகளுடைய நிறைவேறுதலை பிரியமானவர்களே கடந்த முறை நாம் படித்தோம். அது எவ்விதமாக துல்லியமாக நிறைவேறி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபையின் மூலைக்கல்லாய் இருக்கிறார், அவர் திட அஸ்திபாரமாய் இருக்கின்றார். ஆக சபை என்பது பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் மேல் கட்டப்பட்டுள்ளது, அது பேதுருவின் மேல் கட்டப்படவில்லை என்பதை பிரியமானவர்களே நாம் படித்தோம். விசேஷமாய் நேற்றைய தினத்தில் பிரியமானவர்களே இந்த பேதுருவை குறித்து, பேதுருவை சுற்றிலும் நிறைய கள்ள போதனைகள், நிறைய தவறான உபதேசங்கள் கட்டி எழுப்பப்பட்டுள்ளன என்றும், பேதுருவை குறித்து உண்மையில் வேதாகமம் என்ன சொல்லுகிறது, பேதுருவானவரை குறித்து உலகம் என்ன சொல்லுகிறது என்பதையும் நேற்று தினத்திலே தேவனுடைய வசனங்களிலிருந்து நாம் படித்தோம். அது சற்று கடினமான பாடம், கூர்ந்து கவனித்தவர்களுக்கு மாத்திரமே அது புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்திருக்கும். அதை ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு இந்த நாளின் பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. அன்பானவர்களே, உலகமானது என்ன சொல்லுகிறது என்றால், மத்திய 16:18 இயேசுதான் பேதுருதான் அங்கே பாறையாக இருக்கிறார், அவர் மேல்தான் சபை கட்டப்பட்டது என்று உலகமானது சொல்கிறது, கத்தோலிக்கம் சொல்கிறது. ஆனால் நாம் தெளிவாக அதை மூல மொழிகளில் இருந்து நாம் படித்தோம். பெட்ராஸ், நீ ஒரு கல், அப்பான் திஸ் பெட்ரா, இந்த பாறையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார். அந்த அஸ்திபாரம் யார் என்பதை பல தீர்க்கதரிசனங்களிலிருந்தும் புதிய ஏற்பாட்டு வசனங்களின் ஒப்பீட்டிலிருந்தும் நாம் படித்தோம். இரண்டாவதாக பேதுருவை குறித்து உலகம் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், பரலோகத்தின் திறவுகோல் பேதுருவிடத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சபையில் அவர் சபையின் முக்கியஸ்தர், சபையின் தலைவர், சபையின் அஸ்திபாரம் என்று உலகம் சொல்வது. ஆனால் மத்திய 16:19 நாம் வாசிப்போம் என்றால், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அன்பார்களே, பரலோக ராஜ்யம் என்பது சபையை குறிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தையாக இருக்கின்றது. அதை நாம் ஏற்கனவே படித்தோம். மத்திய 23:13 பரிசேயர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் மக்கள் பிரவேசிக்காதபடி பூட்டி போட்டார்கள் என்று ஆண்டவர் கடிந்து கொண்டார். லூக்கா 11:52 நியாயசாஸ்திரிகள் அறிவாகிய திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்கிறவர்களை நீங்கள் விடுகிறதில்லை என்று ஆண்டவர் இயேசு கடிந்து கொண்டார். அப்படியானால் பிரியமானவர்களே, பேதுருவுக்கு மத்திய 16:19 ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்த அந்த திறவுகோல் என்பது என்ன? அது அறிவாகிய திறவுகோல், அது ஒரு மெட்டீரியல் கீ அல்லது மெட்டல் கீ அல்ல. பிரியமானவர்களே, ஓசியா 4:6 நாம் படித்தோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அழிந்து போகிறார்கள். ஏசாயா 5:13 நாம் படித்தோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவ தேவனுடைய சத்தியத்தை பற்றி அறிகிற அறிவு இல்லாததினால் தேவ ஜனங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுகிறது நாம் படித்தோம். விசேஷமாய் பிரியமானவர்களே, பேதுருவானவர் எப்போது அந்த திறவுகோலை பயன்படுத்தினார்? அப்போஸ்தலர் 2:1 பெந்தகோஸ்தே நாள் என்று. 14 பேதுரு 11 கூட எழுந்து நின்று, எருசலேமில் வாசம் பண்ணுகிற குடிகளே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பீர்களாக,
அப்ப முதலில் பேதுருவானவர் எருசலேமில் பெந்தகோஸ்தே நாள் என்று பிரியமானவர்களே அந்த திறவுகோலை அவர் பயன்படுத்தினார். அது அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சிலாக்கியம். சரி அன்பார்களே, அடுத்ததாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22, 23, 32, 36, 38, 40 எல்லாம் நேற்று தினத்துல நாம் படித்து விட்டோம். So what was the key Peter used on the day of the Pentecost? அவர் பெந்தகோஸ்தே நாள் அன்று பேதுரு பயன்படுத்தின அந்த திறவுகோல் என்பது என்னவாக இருந்தது? 22, 23 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், இயேசுவின் மரணம். அது அடுத்து வரும் வசனங்களில் அவருடைய அடக்கம். பின்பு 32ஆம் வசனத்துல நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். 36ஆம் வசனத்துல இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் இரட்சகரும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். 40வது வசனத்தில் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப பேதுருவானவர் பெந்தகோஸ்தே நாளில் அந்த திறவுகோலை பயன்படுத்தினார். பிரியமான அந்த திறவுகோல் என்பது என்னவா இருந்தது? கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய ஆளுகை. So the gospel of Christ was the key Apostle Peter used on the day of Pentecost. சரி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14-40 நம்ம படித்தோம். How did Peter use the key of the kingdom of heaven? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பேதுருவானவர் எப்படி பயன்படுத்தினார் பிரியமானவர்களே? 14ஆம் வசனம், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பீர்களாக. 40வது வசனம், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பீர்களாக. So பிரசங்கித்ததின் மூலமாக, by way of preaching the gospel of Christ, Apostle Paul used the keys of the kingdom of heaven. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பிரியமானவர்களே ஒரு வசனத்தை நாம் இப்போது வாசிக்கலாம். ஒரு சில நிமிடங்களில் நாம் கடந்து போய்விடுவோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 21. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பிரசங்கத்தினாலே. ஆம் பிரியமானது. அப்ப பேதுரு எப்படியாக அந்த திறவுகோலை பயன்படுத்தினார்? By way of preaching to the multitude who gathered on the day of Pentecost. அன்பானவர்களே, தீத்து 1ஆவது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். To make it even more clear. ஏற்ற காலங்களில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆக எவ்விதமாக தேவன் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்? ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே. ஆம் பிரியமானவர்களே, அப்ப பிரசங்கிப்பதன் மூலமாய் பேதுருவானவர் அந்த திறவுகோலை பயன்படுத்தினார் என்று நாம் தேவனுடைய வசனத்தில் வாசித்தோம். எனக்கு அன்பானவர்களே, இவ்விதமாய் பேதுரு திறவுகோலை பயன்படுத்தினார். 41ஆம் வசனம், அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அன்று தினம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 3000 இருந்தது. பிறகு உலகமானது என்ன சொல்கிறது என்றால், அப்போஸ்தலிக் சக்சஷன். ஒரு அப்போஸ்தலர் மரித்து விட்டால் அவருக்கு பதிலாக வேறொரு ஆளை நியமிக்கிற முறை இருந்தது என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் நாம் படித்தோம். ஏரோது மன்னன் பிரியமானவர்களே யோவானின் சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தாலே கொலை செய்து விட்டார். அப்ப அந்த யாக்கோப்பினுடைய இடத்தை நிரப்புவதற்காக வேறொரு அப்போஸ்தலர் நியமிக்கப்படவில்லை. So there was no question of succession in the event of the demise of the apostle. அப்ப அப்போஸ்தலர்கள் மரித்து விட்டால் அவர்களுக்கு பதிலாக வேறு ஆளை நியமிக்க வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டிலே இல்லை பிரியமானவர்களே. பெந்தகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு அந்த நடைமுறையானது இருக்கவில்லை என்பதை நாம் ஏற்கனவே படித்தோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய பேஜல்ஸ் என்ற நூலில் 2005 பக்கம் 43 அதை குறித்து குறிப்பிடுகிறார்கள். பின்பு பிரியமானவர்களே, அடுத்ததாக உலகம் பேதுருவை குறித்து என்ன சொல்கிறது என்றால், அவர் சபையினுடைய தூணாக இருந்தார் என்று சொல்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7 - 9 வரையில் நாம் வாசிக்கிறோம். பவுலானவர் சொல்கிறார், நான் எருசலேமுக்கு போயிருந்த போது சபையின் தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோப்பையும் கேபாவையும் யோவானையும் நான் சந்தித்தேன் என்று சொல்கிறார்.
ஆகவே பேதுரு மாத்திரமல்ல பிரியமானவர்களே, பேதுருவோடு யாக்கோப்பும் யோவானும் அங்கே தூண்களாக எண்ணப்பட்டிருந்தார்கள் என்று கலாத்தியர் 2 7-9 வரை நாம் வாசிக்கிறோம். அப்ப கலாத்தியர் 2 சொல்லப்பட்டிருக்கிற யாக்கோப்பு யார்? அப்போஸ்தலன் யாக்கோப்பு அப்போஸ்தலர் 12 கொலை செய்யப்பட்டு விட்டார். அப்ப இந்த யாக்கோப்பு யார் பிரியமானவர்களே? அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 4 சகோதரர்கள், யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன். இதை பற்றி ஒரு தனி பாடத்தை கத்திரினால் நாளை தினத்தில் நாம் படிப்போம். அந்த யாக்கோப்பு தான் அங்கே இருந்தவர். அடுத்ததாக உலகமானது என்ன சொல்லுகிறது என்றால், இந்த பேதுருவானவர் தான் ரோமாபுரி சபையினுடைய முதல் பிஷப்பாக பிராக்கெட்ல போப்பாக இருந்தார். இந்த பேதுரு தான் அந்தியோகிய சபையை ஸ்தாபித்தார், ரோமாபுரி டயசிஸை ஸ்தாபித்தார் என்று பிரியமானவர்களே உலகமானது சொல்லுகிறது, அவர்களுடைய நூல்கள் சொல்கின்றன. ஆனால் பேதுருவானவர் ரோமாபுரிக்கு சென்றதாக வேதாகமத்தில் எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 27 ராயருக்கு அவர் முறையிட்டபடினால் அங்கே அவர் போய் சேருகிறார். 28 அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், அவர் 2 ஆண்டுகள் வாடகை வீட்டில வீட்டு கைதியாக அவர் இருந்து தைரியமாய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பேதுருவானவர் ரோமாவிற்கு சென்றதாக வேதாகமத்தில் எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. அன்பானவர்களே, மேலும் இந்த மூப்பர்களுடைய ஆளுகையை பொறுத்த அளவில் தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏற்கனவே நாம் வாசித்து விட்டோம், ஆகவே நாம் வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 14:23 மேலும் அந்தந்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தி, அப்போ ஒவ்வொரு சபையிலும் பிராந்திய சபையிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய நிர்வாக முறை என்பதை நேற்று தினத்திலே நாம் வாசித்தோம். தீத்து 1:5 குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தவும் பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தவும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலானவர் பிரியமானவர்களே தீத்துவுக்கு எழுதுகிறார். அப்ப ஒவ்வொரு பிராந்திய சபையிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். பிலிப்பியர் நிருபம் 1 நாம் வாசிக்கும் போது அந்த ஒரு வசனத்தை மட்டும் பிரியமானவர்களே உங்கள் கவனத்திற்கு அடியேன் கொண்டு வருகின்றேன். பிலிப்பியர் நிருபம் 1 வசனம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. அப்ப பிலிப்பு பிராந்திய சபையில ஒரு மூப்பர் இருந்தாரா? ஒன்றுக்கு மேற்பட்ட மூப்பர்கள் இருந்தார்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட மூப்பர்கள் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 20:7 மிலேத்தா தீவிலிருந்து எபேசுவின் மூப்பர்களை வரவழைக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப எபேசு சபையில் ஒரு மூப்பர் இருந்தாரா? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்களா? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். 1 தீமோத்தேயு 3 தீத்து 1 மூப்பர்களுக்கான 17 தகுதிகள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த தகுதிகளை பெற்றிருக்கிறவர்கள் தான் மூப்பர்களாக மாற முடியும். 1 பேதுரு 5:1-3 வரை ஏற்கனவே நாம் வாசித்தோம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனுமாகிய நான் எழுதுகிறதாவது, நான் சொல்லுகிறதாவது என்று இங்கே பேதுருவானவர் சொல்லுகிறார். அப்ப பேதுருவானவர் பல சபைகளை இணைத்த ஒரு பேராலயம் என்று இன்றைக்கு மனிதர்கள் சொல்லக்கூடிய பகுதிக்கு ஒற்றை தலைமையாக அவர் ஒருபோதும் இருக்கவில்லை. ஒரு பிராந்திய சபையில் பல மூப்பர்கள் இருந்தார்கள். அந்த மூப்பர்களில் ஒருவராக பேதுரு இருந்தார் என்றுதான் 1 பேதுரு 5 முதல் 3 வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். மேலும் பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 3 முதல் 3 வசனங்கள்ல வாசிக்கும் போது இந்த தகுதிகளை குறித்து கற்றுச் சொல்லும் போது குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் இருக்க வேண்டும், பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுடையவனாக வளர்த்தவனுமாய் இருக்க வேண்டும். அப்ப பேதுரு மூப்பராய் இருந்தார் என்றால் பிரியமானவர்களே, அவர் திருமணவரானவராய் இருந்திருக்கிறார், அவருக்கு குடும்பம் இருந்திருக்கிறது, அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசிகளாய் இருந்திருக்கிறார்கள். அப்படிதான் பேதுருவானவர் மூப்பராக இருக்க முடியும் வசனத்தின்படியாக. அடுத்ததாக நேற்று தினத்துல நம்ம படித்தோம், உலகம் என்ன சொல்லுகிறது என்றால் பேதுருவுக்கு அத்தை இருந்தார்கள், மாமியார் இருக்கவில்லை என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் மத்திய 8:14-15 நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையில. அங்க நம்ம என்ன படிக்கிறோம்னா, பேதுருவின் மாமி ஜுரமாய் இருந்தார்கள், ஆண்டவர் இயேசு அவருடைய கையை தொட்டு சுகமாக்கினார். அன்பார்களே, அந்த வசனத்தை நம்ம ஆங்கிலத்துல நம்ம போய் படிக்கும் போது பீட்டர்ஸ் வைஃப்ஸ் மதர் என்றுதான் இருக்கிறது, ஆன்டி என்று வேதாகமத்தில் இல்லை. 1 கொரிந்தியர் 9:5
பேதுருவின் திருமண குறிப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பதிவு செய்திருக்கிறார். அடியேன் அந்த இடத்தில் நான் இருக்கிறேன், ஆகவே அதை வாசிக்கிறேன். மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும், கர்த்தருக்கு சகோதரர்கள் இருந்தார்கள் என்பதை இங்கே பவுலானவர் உறுதிப்படுத்துகிறார். கேபாவும், அவர்தான் பேதுரு, செய்கிறது போல மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அப்ப பேதுரு திருமணமானவராயிருந்தார், அவருக்கு மனைவி இருந்தார்கள், அவருக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அப்ப பேதுரு ஒரு கட்டை பிரம்மச்சாரி என்பது போல் உலகம் சொல்கிறது. ஆனால் பேதுரு திருமணமானவர், குடும்பம் இருந்தது, மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. அப்ப பேதுருவுக்கு அத்தை அல்ல, பேதுருவுக்கு மாமியார் இருந்தார்கள் என்றுதான் மத்திய 8:14-15 சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு பேதுருவின் வாரிசுகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் பிரியமானவர்களே அப்படியாக இல்லை என்பதை தேவனுடைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த திறவுகோலை பொறுத்த அளவிலே பேதுருவுக்கு மட்டும் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. மத்திய 18:18 நாம் வாசிக்கும் போது ஏனைய எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் பிரியமானவர்களே அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் இயேசுவானவர் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக அதை அடியேன் வாசிக்க வேண்டும். என்றால் கொஞ்சம் கூட நாம் சந்தேகத்தை விட்டு செல்ல முடியாது. அடியேன் நேற்று அந்த தினத்தை வசனத்தை வாசித்தேன என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. But anyway, let us take just a moment to read that particular scripture. Matthew 18:18. மத்திய 18:18 இப்போது மற்ற அப்போஸ்தலரிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லும். So with regarding the privilege of using the keys of the kingdom, it was not an exclusive power of Peter. It was granted to other apostles as well. மற்ற அப்போஸ்தலருக்கும் அது கொடுக்கப்பட்டிருந்ததை தேவனுடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கடைசியாக நேற்று நாம் படித்தோம் யோவான் 21:15-17 என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று பேதுருவிடத்திலே ஆண்டவர் கேட்கின்றார். அப்போ உலகம் என்ன சொல்வது என்றால் அந்த சபையை மேய்க்கிறதுக்குரிய அதிகாரத்தை ஆண்டவர் இயேசுவானவர் பேதுருக்கு தான் கொடுத்திருக்கிறார் என்று அந்த வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, எப்படி பேதுரு ஆடுகளை மேய்த்தார் என்றால் 1 பேதுரு 5:3 நம்ம படித்தோம். அவர் சபையின் மூப்பர்களில் ஒருவராக இருந்து கொண்டு சபையை வழி நடத்தினார் என்பதை ஏற்கனவே நாம் வசனங்களில் வாசித்தோம். அப்போஸ்தலர் 20:17 நம்ம படித்தோம். அவர் மிலேத்துவில இருந்து கொண்டு எபேசு சபையின் மூப்பர்களை வரவழைக்கிறார். அப்போ அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 அடியேன் வாசிக்கிறேன். just to make it very clear. அப்போஸ்தலர் 20:17 தொட்டுவிட்டு 28க்கு வருகிறேன். நிலையத்திலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆண் அனுப்பி சபையின் மூப்பர்களை வரவழைத்தான். ஓகே, 28 பிரியமானவர்களே, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப எபேசு சபை மந்தையாக இங்கே உருவகப்படுத்தி சொல்லப்படுகிறது. அதை மேய்ப்பதற்கான மூப்பர்கள், கண்காணிகள், மேய்ப்பர்கள் அங்கே 1க்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். அதை நீங்கள் உண்மையாய் செய்யுங்கள் என்று பவுலானவர் அவர்களை எச்சரிக்கிறதை, அவர்களுக்கு புத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். இறுதியாக பிரியமானவர்களே, உலகமானது பேதுருவை சுற்றிலும் நிறைய தவறான போதனைகளையும் நிறைய கட்டுக்கதைகளையும் கட்டி எழுப்பி இருந்தாலும் பேதுருவுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து அதன் அடிப்படையில் அவர்களுடைய வாரிசுகள் தான் நாங்கள் என்று உலகம் சொல்லிக் கொண்டாலும் பேதுருவானவர் தம்மை என்ன என்று சொல்லியிருக்கிறார். தம்மை என்னவென்று அழைப்பதற்கு தேவன் அவரை அனுமதித்திருக்கிறார். 2 பேதுரு 1:1 நாம் வாசித்து இந்த நாளின் பாடத்திற்குள் நாம் பிரவேசிப்போம். 2 பேதுரு 1:1. See how the Lord allowed Peter to be addressed. அப்ப தன்னை எவ்விதமாக அழைத்துக் கொள்வதற்கு, அறிமுகம் செய்து கொள்வதற்கு ஆண்டவர் பேதுருவை அனுமதித்தார். 2 பேதுரு 1:1 நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், இங்க தமிழ்ல ஊழியக்காரன் என்று இருக்கிறது, ஆங்கிலத்திலே பாண்ட் சர்வெண்ட் என்று இருக்கிறது. பாண்டட் லேபர் என்று நாம் இப்போது சொன்னால் கொத்தடிமைகளை தான் மக்கள் குறிப்பிடுகிறார். ஆகவே பாண்ட் சர்வெண்ட் அண்ட் அப்போஸ்தல், ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாகும். ஆக சீமோன் தன்னை ஒரு சபையின் தலைவராகவோ ஒரு
ஒரு அப்போஸ்தலர் குழுவின் தலைவராகவோ மூப்பர்களின் குழு தலைவராகவோ இங்கே தன்னை சொல்வதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அவருக்கு என்ன அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? bond servant and an apostle of Christ. So வேதாகமம் பேதுருவை குறித்து பிரியமானவர்களே விதமாய் போதிக்கிறது. ஆனால் உலகமானது பலவிதமான பேதுருவை பற்றிய பலவிதமான தவறான சித்தரிப்புகளை போதனைகளை உலகம் கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நாம் மனிதருடைய கட்டுக்கதைகளை அல்ல, நம்முடைய விசுவாசம் மனுஷர் பெயர்ல மனித ஞானத்தின் பெயர்ல இருக்கக்கூடாது. கட்டுக்கதைகளை நாம் நம்பக்கூடாது என்று நேற்று தினத்திலே நாம் வசனத்திலே நாம் வாசித்தோம். சரி பிரியமானவர்களே, இந்த நாளில நேரம் அனுமதிக்கிற வரையிலும் இந்த மனித சபைகள் விசுவாச துரோகம் நேரிடுவதை குறித்து ஆண்டவர் இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலேயே எச்சரித்திருக்கிறார். பவுல் எச்சரித்து எழுதியிருக்கின்றார். சரி பிரியமானவர்களே, அப்போ the fall from faith, apostasy, இந்த விசுவாச துரோகம் நேரிடுவதை குறித்த எச்சரிக்கைகள், பின்பு அந்த விசுவாச துரோகம் எப்படி நேரிட்டது, அதன் விளைவாக என்ன இடைப்பட்ட மனித போதனைகள் உள்ளே கொண்டு வரப்பட்டன, பின்பு பல்வேறு காலங்களில் எப்படியாக மனித சபைகள் யாரால் எந்த வருடம் எந்த இடத்தில் என்ன பெயரில் தோற்றுவிக்கப்பட்டது என்பதை குறித்த ஒரு பாடத்திற்குள்ளாக நாம் இப்பொழுது பிரியமானவர்களே கடந்து செல்கின்றோம். அன்பானவர்களே, முதலாவதாக கிறிஸ்துவும் அவருடைய சபையை குறித்து நாம் ஏற்கனவே படித்து விட்டோம். கிபி 34வது வருடத்தில் பெந்தெகோஸ்தே நாளன்று ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த முதல் பெந்தெகோஸ்தே நாளன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சபையானது வேதாகம ரீதியான சபையானது ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் ஏற்கனவே உறுதி செய்து விட்டோம். ஆனால் விசுவாசத்திலிருந்து முதல் கிறிஸ்துவர்கள் விலகி போவார்கள் என்ற எச்சரிப்பை தேவனானவர் கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை அடியேன் வாசிக்கிறேன். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ அந்த நியூ டெஸ்டமெண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபெய்த், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தினால் உருவாகிற அந்த முதல் நூற்றாண்டு அடிப்படை விசுவாச முறையை விட்டு விலகி போவார்கள். ஆகவே இந்த வீழ்ச்சியை குறித்த ஒரு எச்சரிக்கையை ஏற்கனவே கர்த்தர் நமக்கு வேதத்துல கொடுத்திருக்கின்றார். சரி, அவர்கள் என்ன போதிப்பார்களாம்? வசனம் 2, விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கத்தக்க தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர்கள் கட்டளையிடுவார்கள். ஓகே, அதனால இந்த விசுவாச துரோகம் அல்லது வீழ்ச்சி என்பது எதனால் ஏற்படுகிறது? பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பதினால். ஆம் பிரியமானவர்களே, அப்ப இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து 2 யோவான் 9-11 வரையிலும் வாசிக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருந்த விசுவாசிகள் பிசாசுகளின் உபதேசங்களுக்கு எப்பொழுது செவி கொடுக்க ஆரம்பித்தார்களோ அப்போது அவர்கள் வீழ்ந்து போய்விட்டார்கள் என்று தேவனுடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பார்களே, இன்னொரு எச்சரிப்பை நாம் வாசிப்போமாக. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 2 அடியேன் வாசிக்கிறேன். 1 வாசிக்கிறேன். சிறப்பானது. நாம் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், so they are not enduring the sound doctrine anymore, பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. வசனம் 4, சத்தியத்துக்கு செவியை விலக்கி. So this is the process of apostasy. அப்ப என்றைக்கு நீங்க சத்தியத்துக்கு செவியை விலக்குறீங்களோ
என்றைக்கு பிசாசனுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்கு பிரியமான, உங்களுக்கு உற்சாகமான, உங்களுக்கு பொழுதுபோக்கான உபதேசங்களை சொல்கின்ற மனிதர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்போதே பிரச்சனை துவங்கி விடுகிறது. வசனம் 4, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். சோ அது நிறைவேறிற்று பிரியமானவர்களே. இப்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் வசனம் 30 அடியேன் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20 எபேசு சபையின் மூப்பர்களிடத்திலும் இவ்விதமான ஒரு விசுவாச வீழ்ச்சி ஏற்பட இருக்கிறது, ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று அந்த மூப்பர்களை அப்போஸ்தலனாகிய பவுலானவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த 28 வாசிக்கிறோம். ஃபார் எ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அப்ப இன்றைக்கு சபையின் மூப்பர்களும் ஊழியக்காரர்களும் உதவிக்காரர்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகள், யாரும் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஆபத்தில் இருக்கிறார்களா? அதற்கான சிம்டம்ஸ் இருக்கிறதா? அவர்கள் தவறான உபதேசங்களை கேட்கக்கூடியவர்களாக, மனித சபைகளில் ஐக்கியம் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா என்பதை இந்த சபையின் மூப்பர்களும் உதவிக்காரர்களும் ஊழியக்காரர்களும் கண்காணிக்க வேண்டும். கவனித்து அவர்களை பிரியமானவர்களை நெறிப்படுத்த வேண்டும். வசனம் 29 அடியேன் வாசிக்கிறேன். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். மத்திய 15 இதை குறித்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். பிரியமானவர்களே, அப்ப மந்தைக்குள் ஓநாய்கள் வரும். மந்தையை தப்ப விடாத, சபையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று எச்சரித்திருக்கிறது. வசனம் 30, உங்களிலும் சிலர் எழும்பி, மூப்பர்களாகி உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்ப இந்த விசுவாச துரோகம் அல்லது விசுவாச வீழ்ச்சி என்பது மாறுபாடான போதனைகள் போதிக்கப்படுவதன் மூலமாகவும் மாறுபாடான போதனைகளை கவனிப்பதன் மூலமாகவும் தான் உருவாகிறது என்பதை திட்டமாக இந்த வசனங்களின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவேதான் பிரியமானவர்களே, நாம் எதை கேட்கிறோம் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எவ்விதமாக நாம் வசனத்தை கேட்கிறோம் என்பதை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக பல பாடங்களை ஏற்கனவே நாம் படித்திருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆகவே இவ்விதமான எச்சரிப்புகளின்படியாகவே பிரியமானவர்களே இந்த கள்ள உபதேசங்கள் உருவாகின, மனித போதனைகள் வந்தன, மனித சபைகள் உருவாகின என்பதை வேதாகமத்தில நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த உலகில் நடைமுறையிலும் மனித சபைகளின் வரலாற்றிலும் அதை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கின்றோம். ஆக 1 தீமோத்தேயு 4 பிசாசுகளின் உபதேசங்களை குறித்து எச்சரித்திருக்கிறார், கட்டுக்கதைகளை குறித்து எச்சரித்திருக்கிறார். விசேஷமாய் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலும் 23ஆம் அதிகாரத்திலும் பாரம்பரியங்களை குறித்து ஆண்டவர் இயேசுவானவர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். அப்போ இந்த பிசாசுகளின் உபதேசத்தின் மூலமும் இந்த கட்டுக்கதைகளின் மூலமும் பாரம்பரியங்களின் மூலமும் இவைகள் போதிக்கப்படுவதாலும் இவைகளுக்கு விசுவாசிகள் செவி கொடுப்பதாலும் தான் வீழ்ச்சி உருவானது என்பதை வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பார்களே, இப்போது இவ்விதமாக இடைப்பட்ட காலங்களில் மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட பல கட்டுக்கதைகள், பல தவறான உபதேசங்களின் ஒரு தொகுப்பை அடியேன் உங்களுடைய கவனத்திற்கு வாசிக்கின்றேன். முதலாவதாக பிரியமானவர்களே, இடைக்கால சேர்க்கைகள். இவைகள் வேதாகமத்திலே இல்லை, மனிதர்களால் இவைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. சரி, புனித நீர் தெளித்தல், ஹோலி வாட்டர், ஸ்பிரிங்கிளிங் ஆஃப் ஹோலி வாட்டர். இது கிபி 120ஆவது ஆண்டில் துவங்கியது. அன்பார்களே, முதல் நூற்றாண்டு சபையில் இந்த பழக்கம் இருக்கவில்லை. அடுத்ததாக ஆர்ச் பிஷப், ஒரு பிராந்திய சபையில் ஒன்றுக்கு மேற்பட்ட மூப்பர்கள் என்ற நிலை மாறி பல பிராந்திய சபைகளை இணைத்து அதை ஒரு திருமண்டலமாக மாற்றி அதற்கு ஒருவரை தலைமை பிஷப்பாக நியமிப்பது என்ற அந்த பழக்கம் கிபி 150 துவங்கி. இதைத்தான் மத்திய அப்போஸ்தலர் 28 பவுலானவர் எச்சரித்தார். உங்களுக்குள்ளும் சிலர் எழும்பி தவறு மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறார். அப்ப இந்த சபையினுடைய வீழ்ச்சி என்பது பிரியமானவர்களே
இந்த the scriptural organization of the church of New Testament church, புதிய ஏற்பாட்டு பிராந்திய சபையினுடைய ஆளுகை முறையில் ஏற்பட்ட டீவியேஷன், அதிலிருந்து தான் சபையினுடைய வீழ்ச்சி என்பது துவங்குகிறது. பிரியமானவர்களே, மனித சபைகள் உருவாவதற்கான விதை அங்கேதான் விதைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக நாம் அதை கவனிக்க வேண்டும். இது தொடர்பாக நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. அவைகளை இப்போது நாம் பார்க்க நேரமில்லை, நாம் பாடத்தினோடு கடந்து செல்லும். பிறகு பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விட்டுவிட்டு விசுவாசிகளை வழிநடத்துகிற கிறிஸ்துவின் உபதேசத்தை அல்லது புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை விட்டுவிட்டு நைசியா என்ற இடத்துல the first creed, அதாவது அந்த கிறிஸ்துவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நைசிய கோட்பாட்டை உருவாக்குகிறார்கள். அப்படியானா கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னாச்சு? கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு என்னாச்சு? Why do you want to make a creed separate and apart from the New Testament truth? அங்கேதான் பிரச்சனை. இது 325 உருவானது. பிறகு பிரியமானவர்களே, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நோயில் பூசுதல் என்பது அந்த எக்ஸ்ட்ரீம் அன்சன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பழக்கம் பிரியமானவர்களே கிபி 583 உருவானது. அந்த கத்தோலிக்க சமயத்தினுடைய அலுவல் மொழியாக இருப்பது லத்தீன். லத்தீனில் தான் பூசைகளை நடத்த வேண்டும் என்பது கிபி 394 உருவானது. பின்பு மரித்தவர்களை பாதாளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கி, ஏதோ கிரேன்ல தூக்குற மாதிரி அவர்களை பரதீசுக்கு கொண்டு போய்விட முடியும் என்ற கொள்கை, உத்தரிப்பு ஸ்தலம் பர்கிட்டரி, கிபி 593 வந்தது. பிறகு கிபி 606 பிரியமானவர்களே, ஒரு பிராந்திய சபையில் ஒன்றுக்கு மேற்பட்ட மூப்பர்கள் என்ற அந்த நிர்வாக முறை போய் ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் போப், உலகம் தழுவி இருக்கிற எல்லா சபைகளுக்குமான ஒரு தனி மனித ஆளுகை என்பது கிபி 606 பிரியமானவர்களே உருவானது. பிறகு முதல் நூற்றாண்டு சபையில ஆராதனையில இசைக்கருவிகள் அனுமதிக்கப்படவில்லை. நாம் குரலிசையில் தான் இருதயத்திலிருந்து கர்த்தரை பாட வேண்டும் என்றுதான் கொலோசியர் 3:16 வாசிக்கிறோம், எபேசியர் 5:19 நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த இசைக்கருவிகளின் பயன்பாடு என்பது கிபி 670 பிரியமானவர்களே உருவானது. பிறகு பாதிரியார் ஜெபிக்கும் போது அப்பம் இயேசுவின் உண்மையான உடலாக மாறுகிறது, திராட்சரசம் இயேசுவின் உண்மையான ரத்தமாக மாறுகிறது என்ற டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் என்ற அப்பமும் ரசமும் உருமாறுதல் என்ற அந்த கொள்கையானது கிபி 1075 உருவானது. பின்பு இந்த ஊழியம் செய்கிறவர்கள் திருமணம் செய்யாமல் பிரம்மச்சாரிகளாக இருக்க வேண்டும், செலிபசி ஆஃப் த பிரீஸ்ட், அது கிபி 1190 உருவானது. பிறகு தேவன் பாவங்களை மன்னிக்கிற நிலை மாறி சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதனாலே பாவ மன்னிப்பை பெறுகிற அந்த புதிய உடன்படிக்கையினுடைய ரட்சிப்பின் திட்டத்தை மாற்றி மனிதனுக்கு பாவங்களை மன்னிக்கிற பாவ மன்னிப்பு சீட்டை கொடுக்கிற இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பாவ மன்னிப்பு சீட்டை கொடுக்கிற அந்த முறை கிபி 1190 உருவானது. பிரியமானவர்களே, பின்பு குழந்தைகளுக்கு தெளிக்கிற இந்த ஞானஸ்நான முறையானது கிபி 1311 உருவானது. பிறகு போப் என்ற அந்த தனி மனித ஆளுநர், அந்த ஆளுகையில் இருக்கக்கூடியவர், அவர் தவறாதவர், அவர் மனிதர் தான், ஆனாலும் அவர் தவறு செய்ய மாட்டார். ஆனால் வேதாகம் என்ன சொல்கிறது? ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாக என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 3 நம்ம வாசிக்கிறோம், எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆனால் இந்த கொள்கை என்ன சொல்கிறது என்றால், போப் என்பவர் மனிதராக இருந்தாலும் அவர் இன்ஃபாலிபிள், அவர் தவறக்கூடியவர் அல்ல என்ற இந்த கொள்கை சொல்கிறது. இது கிபி 1870 உருவானது. பின்பு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் தாயாராகிய மரியாள் பரலோகத்திற்கு போய்விட்டார்கள். தி அசம்ப்ஷன் ஆஃப் மேரி, அவர்கள் பரலோகத்துக்கு போய்விட்டார்கள் என்ற கொள்கை கிபி 1950 உருவானது.
பிரியமானவர்களே, இவ்விதமாக 1 தீமோத்தேயு 4 ஆண்டவர் எச்சரித்தபடியாகவே, 2 தீமோத்தேயு 4 எச்சரித்தபடியாகவே, 2 தெசலோனிக்கேயர் 1 1 12 வரையிலுமாக ஆண்டவர் எச்சரித்தபடியாகவே, பிரியமானவர்களே, பிற்காலங்களில் இந்த மனித கோட்பாடுகள் வந்துவிட்டன. இந்த மனித போதனைகளும் உபதேசங்களும் வந்துவிட்டன என்பதற்கான ஒரு பட்டியலை நாம் இப்போது பார்த்தோம். சரி பிரியமானவர்களே, இப்போது இந்த மனித கோட்பாடுகள் வந்ததை தொடர்ந்து பிரியமானவர்களே, மனித சபைகள் உருவாயின. ஓகே, அப்ப இந்த மனித சபைகள் பிரியமானவர்களே எந்தெந்த காலங்களில் உருவாயின, எந்த வருடத்தில், எந்த இடத்தில், யார் அதை ஸ்தாபித்தார், அது என்ன பெயரில் ஸ்தாபிக்கப்பட்டது என்ற வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அன்பானவர்களே, அவைகளில் சிலவற்றை நேரம் அனுமதிக்க வரையிலும் அடியேன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சரி, அப்போ அன்பானவர்களே, நாம் வேதாகம ரீதியான முதல் நூற்றாண்டு சபைக்கும் மனித சபைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முதல் பாடமே அதுதான். தேவன் உண்டாக்கின வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சபைகளும் ஒன்றுதான், எல்லா ஞானஸ்தானங்களும் ஒன்றுதான், எல்லா ஆராதனைகளும் ஒன்றுதான், எல்லா உபதேசங்களும் ஒன்றுதான் என்று சொன்னால், அன்பானவர்களே, ஏசாயா 5:20 அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ சாபம் என்று ஏற்கனவே அந்த எச்சரிக்கையை நாம் பலமுறை நாம் வாசித்திருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, we need to distinguish the difference between the New Testament church and the man-made churches, between the gospel of Christ and the doctrine of Christ and the doctrines of men. அப்ப இவைகளுக்குள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார். அன்பவர்களே, இந்த வகையில கிபி 150 சபையினுடைய மூப்பர்கள் ஆளுகை முறையில் மாற்றம் ஏற்பட்டது என்பதை ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம். பின்பு கிபி 311 இன்னும் ஒரு பெரிய மாற்றமானது ஏற்பட்டது. பிறகு கிபி 606 பிரியமானவர்களே, ரோமில் போனிஃபஸ் II என்பவர் தன்னை யூனிவர்சல் போப்பாக பிரகடனப்படுத்திக் கொண்டார். சோ அங்கிருந்துதான் இந்த ரோமன் கத்தாலிசிசம் என்பது அபிஷியலாக உருவானதாக அந்த நூல்கள் சொல்கின்றன. சரி, பிறகு பிரியமானவர்களே, இதை தொடர்ந்து இரண்டாவது மனித சபை தோன்றிய வரலாறு 1521 ஆண்டிலே ஜெர்மனியில் மார்ட்டின் லூத்தர். இந்த மார்ட்டின் லூத்தர் ஒரு கத்தோலிக்க பாதிரியாராக இருந்தவர். பின்பு பிரியமானவர்களே, அவர் அந்த கொள்கைகள் தவறு என்பதற்காக 950 குறிப்புகளை எழுதி ஜெர்மனியில் உள்ள விட்டன்பர்க் தேவாலயத்துல ஒட்டிவிட்டு தன் அங்கெல்லாம் கழட்டி அங்கே வைத்து விட்டு அதை துறந்து அவர் வெளியே வந்து விட்டார். சரி, அவர் தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக சொன்னார், நான் யாருடைய பாவங்களுக்காகவும் மறிக்கவில்லை, என் பெயரில் தயவு செய்து யாரும் எந்த சபையும் ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று அவர் தன்னுடைய இறுதி நாட்களிலே தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் மரித்த பிற்பாடு அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய பெயரிலேயே லூத்தரன் என்ற ஒரு சபையை துவங்கிவிட்டார்கள். மூன்றாவதாக பிரியமானவர்களே, 1534 வருடத்தில் இங்கிலாந்தில் கிங் ஹென்றி தி 8ஆம் ஹென்றி மன்னர், இந்த 8ஆம் ஹென்றி மன்னர் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்ற ஒரு சபையை துவங்கினார். அதற்கு இன்னொரு பெயர் ஆங்கிலிக்கன். ஓகே, சோ ஆங்கிலிக்கன் என்றாலும் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்றாலும் ஒரே சபை தான். அன்பார்களே, இந்த ஹென்றி மன்னர் இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அல்லது ஆங்கிலிக்கன் சபையை துவங்கினதற்கு பின்னாலே ஒரு ஹிஸ்டாரிக்கல் செட்டிங், ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் அல்லது பேக்ரவுண்ட் ஆனது இருக்கிறது. அன்பார்களே, அதை குறித்து சில நிமிடங்கள் அடியேன் உங்களோடு சில வரலாற்று தகவல்களை, வரலாற்று தரவுகளை உங்களோடு கூட அடியேன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது பொது வழியில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூகுள்ல போய் சர்ச் பண்ணா இதை நீங்க கண்டுபிடிக்கலாம். history.com/news Henry VIII என்று நீங்கள் போடுங்கள்.
அது தொடர்பான எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரி அன்பானவர்களே, இதை ஒரு ஆதாரத்திற்காக தான், இது அடியனுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, இது பொது வெளியில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்டினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு வலைதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். சரி அன்பானவர்களே, இப்ப ஹென்றி த 8ஆம் ஹென்றி மன்னர் 1509 1547 வரையிலும் இவர் இருந்தார். இவர் 17வது வயதில் அரசராக முடிசூட்டப்பட்டார். 6 வாரங்கள் கழித்து அவருடைய திருமணமானது நடக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, இவர் கேத்தரின் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். கேத்தரினுடைய காலம் 1485 1536. இந்த கேத்தரின் யார் என்றால், ஸ்பெயின் நாட்டின் பேரரசர் பெர்டினாண்ட், பேரரசி இசபெல்லா இவர்களுடைய குமாரத்தி இளவரசி கேத்தரின். இந்த கேத்தரினை தான் பிரியமானவர்களே இந்த இங்கிலாந்து மன்னர் ஹென்றி 8ஆம் ஹென்றி மன்னர் திருமணம் செய்கிறார். இதுவரையிலும் இந்த இங்கிலாந்து தேசம் கத்தோலிக்க நாடாக தான் இருக்கிறது. ஹென்றி மன்னரும் ஒரு கத்தோலிக்கராக தான் இருக்கின்றார். சரி, இவர்களுக்கு பிப்ரவரி 1516ஆம் ஆண்டுல ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர் ஆண் குழந்தை எதிர்பார்க்கிறார், ஆனால் பெண் குழந்தை தான் பிறக்கிறது. அந்த பெண் குழந்தையின் பெயர் மேரி. அன்பார்களே, இந்த கேத்தரின் ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியாததினாலே அந்த திருமணத்தை 8ஆம் ஹென்றி மன்னர் ரத்து செய்து விடுகிறார். அன்பார்களே, பின்பு அவர் முறையாக இந்த திருமணத்தை, இந்த கேத்தரினை விவாகரத்து செய்யவும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்யவும் ரோமாபுரியில் இருக்கிற அந்த போப்புக்கு, கத்தோலிக்க தலைமையகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஆனால் அவர்கள் நீங்கள் விவாகரத்து செய்யவும் மறுமணம் செய்யவும் முடியாது என்று அவருக்கு பதில் சொல்கிறார்கள். இதனால் வெகுண்டு எழுந்த கோபமடைந்த 8ஆம் ஹென்றி மன்னர் பிரியமானவர்களே கத்தோலிக்க சபையை விட்டு விலகி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்ற சபையை 1534 துவங்குகிறார். இதுதான் பின்னாட்களில் ஆங்கிலிக்கன் என்று அழைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தங்களுக்கான அடிப்படை விதையாக இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அல்லது ஆங்கிலிக்கன் சபைதான் அமைகிறது. பின்பு இந்த கேத்தரின் அரசி 1/7/1536 மரித்து விட்டார்கள். பிறகு பிரியமானவர்களே, இன்னொரு திருமணத்தை செய்து அதன் மூலமாய் ஆண் வாரிசை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆனி போலின் என்ற இன்னொரு பெண்ணை 8ஆம் ஹென்றி மன்னர் திருமணம் செய்கிறார். அவர்களுடைய காலம் கிபி 1501 1536 வரை. ஜனவரி 1533 திருமணமானது நடக்கிறது. அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுவும் பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையின் பெயர் எலிசபெத். ஆண் குழந்தை ஆன்போலினுக்கு பிறக்கவில்லை. ஆகவே அவர் அந்த திருமணத்தை ரத்து செய்து விடுகிறார். 19/5/1536 அன்று ஆன்போலின் சிரச்சேதம் செய்யப்படுகின்றார். இந்த 8ஆம் ஹென்றி மன்னருக்கு மொத்தம் 6 மனைவிகள் வரலாற்று ரீதியாக. 3ஆம் மனைவி குறித்து ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன். அன்பானவர்களே, பிறகு இன்னொரு திருமணத்தை அவர் செய்கிறார். ஜானி சைமோர் என்ற ஒரு பெண். இவருடைய முதல் மனைவியாகிய கேத்தரின், 2வது மனைவியாகிய ஆன்போலின் ஆகியோருடைய பணிப்பெண்ணாக இருந்தவர். இந்த பணிப்பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டார். இந்த பணிப்பெண்ணுக்குத்தான் முதலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையின் பெயர் தான் எட்வர்ட். இந்த எட்வர்டுடைய பிறந்த தேதி 12/10/1537. அன்பானவர்களே, why do we need all this information? Are they irrelevant? நீங்கள் ஏன் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இதற்கும் நம்முடைய பாடத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அன்பானவர்களே, இந்த 3வது உருவான மனித சபை சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்று நாம் குறிப்பிட்டோம். அது 1534 இங்கிலாந்தில் துவங்கியது என்று நாம் குறிப்பிட்டோம்.
அதை ஸ்தாபித்தவர், அதை உருவாக்கியவர் 8ஆம் ஹென்றி மன்னர், கிங் ஹென்றி தி 8th. அது சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்றும் ஆங்கிலிக்கன் என்றும் அழைக்கப்படுகிறது. அன்பாங்களே, அப்ப இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து துவங்கியதற்கான ஆங்கிலிக்கன் என்ற அந்த சபை துவங்கியதற்கான புராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் துவங்கியதற்கு இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அடிப்படையாக இருக்கிறது. இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து துவங்கியதற்கான அந்த கான்டெக்ஸ்ட் என்ன, அந்த சூழ்நிலை என்ன பிரியமானவர்களே? குடும்ப பிரச்சனை, திருமணம், விவாகரத்து, மறுமணம், ஆண் வாரிசு என்ற அந்த இஸ்யூஸ் தான் பிரியமானவர்களே அதற்கு அடிப்படையாக இருந்தது என்பதை வரலாறு சொல்கிறது. அன்பானவர்களே, அப்படியானா இந்த மனித சபைகள் எந்த நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளன? அன்பானவர்களே, இதிலிருந்துதான் புராட்டஸ்டன்டிசம் என்பது முளை கிளம்பி வந்ததாக வரலாற்றில் நாம் படிக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் எந்த விதத்திலும் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை நாம் குறை சொல்வதாக தயவு செய்து நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆங்கிலிக்கனிசத்தை நாம் குறை சொல்வதாக நாம் தயவு செய்து நினைக்காதீர்கள். 8ஆம் ஹென்றி மன்னரை நாம் குறைத்து பேசுவதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். All I tried to present you was the naked historical information relating to the King the Henry VIII. Okay. அப்ப 8ஆம் ஹென்றி மன்னரை குறித்த வரலாற்று குறிப்புகளை மட்டும்தான் அடியேன் உங்களுக்கு சொன்னேன். இது எந்த விதத்திலும் அவரையும் அவருடைய நிறுவனத்தையும் குறை சொல்வதாக தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்ப இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து துவங்குவதற்கான சூழ்நிலை அதுவாகத்தான் இருந்தது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லி நாம் நம்முடைய செய்தியை இந்த நாளின் பாடத்தை நாம் நிறைவுக்கு கொண்டு வர முயற்சிக்கலாம். 4வதாக உருவான மனித சபை 1536ஆவது ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் ஜான் கால்வின் என்பவர் ஒரு சபையை துவங்கினார். அந்த சபையின் பெயர் பிரெஸ்பிட்டேரியன். 5வதாக உருவான மனித சபை 1550 இங்கிலாந்தில் பிரியமானவர்களே ராபர்ட் பிரவுன் என்பவர் ஒரு பிராந்திய சபையை துவங்கினார். அந்த பிராந்திய சபையின் பெயர் காங்கிரிகேஷனல். 6வது உருவான மனிதர்கள் உருவாக்கிய சபை கிபி 1607ஆவது ஆண்டு ஹாலந்தில் ஜான் ஸ்மித் என்பவர் அந்த சபையை துவங்கினார். அந்த சபையின் பெயர் பேப்டிஸ்ட். அன்பானவர்களே, இப்படியாக மனித சபைகள் உருவாகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தகவலை உங்களுக்கு மேலோட்டமாக நான் சொல்லிவிடுகிறேன். இதை நாளைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டாம், வேறு பாடத்தை நாம் படிக்க முயற்சிக்கலாம். பிரியமானவர்களே, 7வதாக மனித சபை 1739ஆம் வருஷம் இங்கிலாந்திலே ஜான் வெஸ்லி என்பவர் மெத்தடிஸ்ட் சபையை உருவாக்கினார். இந்த மெத்தடிஸ்ட் திருச்சியில இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த புராட்டஸ்டன்ட் அமைப்புகளில் இருக்கிற எல்லா சபைகளும் திருச்சியில ஆங்கிலேயர்கள் இருந்த வரையிலும் தனித்தனி நிர்வாகத்தின் கீழ் இருந்தன. பின்பு அவர்கள் போன பிற்பாடு ஒன்றாக அவைகள் இணைக்கப்பட்டு CSI NSI என்ற பெயரில் அவைகள் அழைக்கப்படுகின்றன. சரி அன்பானவர்களே, இப்போது நாம் மீண்டும் படிக்கிறோம். 8வது மனித சபை டினாமினேஷன் 1830ஆவது வருடத்தில் அமெரிக்காவில் ஜான் ஸ்மித் என்பவர் மார்மன் என்ற ஒரு சபையை துவங்கினார். 1830இல் அமெரிக்காவில் வில்லியம் மில்லர் என்ற ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி செவன்த் டே அட்வென்டிசம் என்ற 7ஆம் நாள் சபையை துவங்கினார். 10வது மனித சபை 1862இல் ஜெர்மனியில் பிஷப் ஸ்வார்ட்ஸ் என்பவர் ஒரு சபையை துவங்கினார். அந்த சபையின் பெயர் தி நியூ அப்போஸ்டலிக் ஃபெய்த். 11வதாக 1866இல் அமெரிக்காவில் மேரி பி எடி என்ற ஒரு பெண்மணி ஒரு சபையை துவங்கினார்கள். அந்த சபையின் பெயர் கிறிஸ்டியன் சயின்ஸ். பிறகு 12வதாக 1872இல் அமெரிக்காவில் சார்லஸ் ரசல் என்ற ஒரு மனிதர் ஒரு சபையை துவங்கினார். அந்த சபையின் பெயர் ஜெகோவாஸ் விட்னஸ். 13வதாக 1900ஆவது ஆண்டில் அமெரிக்காவில் ஒரு குழு மனிதர்கள் ஒன்றிணைந்து ஒரு சபையை துவங்கினார்கள். அந்த சபையின் பெயர் பெந்தகோஸ்தே சபை. அப்ப பெந்தகோஸ்தே சபை என்பது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டது.
அன்பானவர்களே, 1914 வருடத்தில் அமெரிக்காவில் மீண்டும் ஒரு குழு மனிதர்கள் ஒன்று சேர்ந்து அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று இன்றைக்கு மக்கள் சொல்லிக் கொள்கிற அந்த சபையை அவர்கள் துவங்கினார்கள். இதை தொடர்ந்து பிரியமானவர்களே, ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மனித சபைகள் உருவாகி கொண்டேதான் இருக்கின்றன. மனிதர்கள் தங்களுடைய நோக்கத்திற்காகவும் தங்களுடைய சொந்த உபதேசங்களை பரப்புவதற்காகவும் மனிதர்கள் தொடர்ந்து தங்களுடைய மனித சபைகளை துவங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனித சபைகள் எல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே படித்தோம், எபேசியர் 3:9-11 வரையிலும் தேவன் பரலோகத்திலே நித்தியத்திலே கிறிஸ்துவுக்குள் திட்டமிட்ட அவருடைய பிராந்திய சபை, தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன் அறிவிக்கப்பட்ட அந்த ஆண்டவருடைய சபை பிரியமானவர்களே, எருசலேமில் கிபி 34 முதலில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிற்பாடு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 47ஆம் வசனம், ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப ஆண்டவர் இயேசுவான ஒரு உயிர்த்தெழுதலை தொடர்ந்து வந்த முதல் பெந்தெகோஸ்தே நாள் என்று பிரியமானவர்களே, தேவன் நித்தியத்தில முன்குறித்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன் அறிவித்த ஆண்டவர் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் போதித்து ஆயத்தப்படுத்தின மத்தேயு 16:18 ஆண்டவர் இயேசுவான ஒரு வாக்குத்தத்தம் செய்த அந்த சபை பிரியமானவர்களே ஸ்தாபிக்கப்பட்டது என்ற வேத வரலாற்றை நாம் ஏற்கனவே பலமுறை படித்திருக்கிறோம். பின்பு விசுவாச வீழ்ச்சி, விசுவாச துரோகம் ஏற்பட்டு மனித உபதேசங்கள், மனித போதனைகள் வந்து, மனித பாரம்பரியங்கள் வந்து, பிறகு எப்படியாக மனித சபைகள் பல்வேறு காலங்களில் உருவாயின என்பதை பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் கவனித்தோம். அப்ப தேவனானவர் என்ன நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே? மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். தயவு செய்து let's not ever say that one church is as good as other. எல்லா சபைகளும் ஒன்றுதான், எல்லா ஆராதனைகளும் ஒன்றுதான், எல்லா சுவிசேஷங்களும் ஒன்றுதான், எல்லா ஞானஸ்நானங்களும் ஒன்றுதான் என்று தயவு செய்து நாம் சொல்ல வேண்டும். அது நம்மேல் சாபத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய சபைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் மனித போதனைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்திற்கும் பிரியமானவர்களே மனித உபதேசங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனைக்கும் மனிதனுடைய வீணான ஆராதனைகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. Let us carefully understand. தயவு செய்து நாம் இந்த தவறை செய்யக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். அன்பானவர்களே, இறுதியாக 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21-22 நாம் வாசித்து இந்த நாளின் நம்முடைய பாடத்தை நாம் நிறைவு செய்வோமாக. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நலமானது அல்ல, கர்த்தருடைய பார்வையில் நலமானது. அந்த பூர்வ பாதையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். 22, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அன்பானவர்களே, இன்னும் ஒரே ஒரு வசனம், எரேமியா 6வது அதிகாரம். இந்த சூழலில் அந்த வசனம் நமக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும், நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களே, எரேமியாவின் நாட்களில் இருந்த தேவ ஜனங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பல்வேறு தங்களுக்கு பிரியமான பாதைகளிலே போய்கொண்டிருந்தார்கள். தேவனுடைய வழியில் தான் நடக்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரியமானவர்களே, எரேமியா மூலம் தேவனானவர் இவ்விதமாக அவர்களை எச்சரித்தார். எரேமியா 6வது அதிகாரம் பிரியமானவர்களே வசனம் 14-16 வரையிலும் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனங்களின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே கர்த்தர் எரேமியாவின் மூலம் மக்களுக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு என்ன? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தின அந்த பூர்வ பாதையில நீங்கள் நடங்கள் என்ற அந்த புத்திமதியை
தேவனானவர் எரேமியாவின் மூலம் மக்களுக்கு கொடுக்கிறார். ஆனா மக்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்தது பிரியமானவர்களே? இமிடியேட்டா அவங்க பதில் சொல்றாங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார். So what is people's response? No, we will go on our own way. The way that seemeth right unto us, we will further. எங்களுக்கு நலமாய் தோன்றுகிற வழியிலே நாங்கள் போவோம். எரேமியா காண்பிக்கிற அந்த ஜீவ பாதையில, அந்த பூர்வ பாதையில நாங்கள் நடக்க மாட்டோம் என்று மக்கள் சொல்கிறார்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மனிதருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அநேகம் உண்டு, அவைகளின் முடிவோ மரண வழிகள். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இது முதல் நூற்றாண்டு சபையினுடைய துவக்கம் முதல், அது பரலோகத்தில் திட்டமிடப்பட்டது முதல், இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது வரை, அதற்கு பிற்பாடு எழுந்த இந்த விசுவாச வீழ்ச்சி, மனிதர்கள் இடைப்பட்ட காலங்களில் கொண்டு வந்த கட்டுக்கதைகள், மனித போதனைகள், பின்பு மனிதர்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு நோக்கங்களுக்காக உருவாக்கின மனித சபைகள், இவைகளின் தொகுப்புகளை குறித்து இந்த நாளிலே நாம் படித்தோம். எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து நாம் மிகுந்த எச்சரிக்கையாக நாம் இருக்கோம். பேழைக்குள் இருந்த 8 பேர் மாத்திரம்தான் காக்கப்பட்டார். சோ கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருடைய சபைக்குள்ளாக, அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் இல்லாமல் இருந்தால் நமக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பு இல்லை. நம்முடைய ஆத்துமா இழந்து போகும், நாம் நித்தியத்தை தேவனோடு செலவழிக்க மாட்டோம். அன்பானவர்களே, நாம் கட்டுக்கதைகளை நிராகரிக்க வேண்டும், பொய்களை நிராகரிக்க வேண்டும், பிசாசனுடைய உபதேசங்களை நாம் நிராகரிக்க வேண்டும். தேவனை மாத்திரமே நாம் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தை மாத்திரமே நாம் விசுவாசிக்க வேண்டும். தெரியுமா? யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளும். சோ தேவனை நாம் நேசிப்பது உண்மை என்றால் அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே கொஞ்சம் கூட நமக்கு இதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸ் என்பது இருக்கவே கூடாது. இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் சபை, இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம், இதுதான் கிறிஸ்துவின் உபதேசம், இதுதான் தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை என்றால் that's fine. அதற்கு மேல் நாம் பேசுவதற்கும் தர்க்கம் செய்வதற்கும் விவாதிப்பதற்கும் எதுவுமே இல்லை. மனத்தாழ்மையோடு சின்ன சாமுவேல் சொன்னது போல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் சொன்னது போல, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்டு பிரியமானவர்களே, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். பிரியமானவர்களே, முன்னதாக நாம் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அதுல உறுதியாக இல்லாமல் இருப்போம் என்றால் அப்போஸ்தலர் 8:22 படி நாம் மனம் திரும்புவோம். 1 யோவான் 1:9 படியாக நாம் பாவங்களை அறிக்கை செய்வோம். மீண்டும் அப்போஸ்தலர் 8:22 படி நாம் ஜெபித்து விட்டு விடுவோம். இன்னும் உங்களில் சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்கள் யாரும் இருப்பீர்கள் என்றால் பிரியமானவர்களே, நாட்கள் கொடிதானவைகள். எந்த நேரத்திலும் நமக்கு மரணம் நிகழலாம் என்ற சூழல் இந்த உலகில் இருந்து கொண்டிருக்கிறது. மரித்து போன 1,30,000 மேற்பட்ட மக்கள் இந்த நாட்களிலே தங்களுக்கு மரணம் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்களா? பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய சுவாசத்தை அவருடைய கரங்களில் வைத்திருக்கிறார். எல்லா விதமான விக்கனங்களுக்கும் வியாதிகளுக்கும் மட்டும் நம்மை விலைக்கு காத்து கொண்டு வருகிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவரை அதிகமாக நேசிப்போம், அவருடைய சத்தியத்தை நேசிப்போம். நம்முடைய உள்ளான மனுஷனில பிரியமானவர்களே நாம் பூரணப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை போலவும் தேவனை போலவும் நாம் மாறுவோம். அவருடைய பிரமாணங்களை நேசித்து நாம் கீழ்ப்படிவோம். பிரியமானவர்களே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மேலான இணைவிற்கும் கவனத்துக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இரவு 7 மணிக்கு நீங்கள் இன்னொரு வேத பாடத்திற்கு 7 மணிக்கு இணைந்து கொள்ளுமாறு உங்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு உற்சாகப்படுத்துகிறோம். தலைகளை தாழ்த்தியிருந்து ஜெபம் செய்து நாம் நிறைவு செய்வோமாக. செபிப்போம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் இரக்கங்களின் பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சிருஷ்டிகரும் எஜமானுமாயிருக்கிற
எங்கள் நல்ல பிதாவே, இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த கர்த்தருடைய நாளில் இரவு பொழுதுக்காக தம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேத வகுப்பு வேலைக்காக பிதாவே தம்மை நம் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். சிறப்பாக எங்கள் இரக்கங்களின் பிதாவே, தேவருடைய ஞானம், வல்லமை, மகிமை, மாட்சிமைக்காக தம்மை நாங்கள் போற்றுகிறோம். அன்பின் பிதாவே, எங்களை முன்னறிந்து படைத்து கிருபையாய் பாதுகாத்து கொண்டு வருவதற்காக தம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பிதாவே, தம்முடைய ஒரே பேரான அன்பின் குமாரர் எங்கள் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த உலகத்தின் ஒரே இரட்சகராய் உயர்த்தப்பட்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மகிமையுள்ள சபை இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, தேவரீர் சபையில மகிமைப்படுவதற்காக செயலாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையின் மூலமாய் தம் அனந்த ஞானமாகிய கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருப்பினும் பிதாவே, தேவரீர் எச்சரித்தபடியாகவே இதோ சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு மக்கள் செவி கொடுத்த போது விசுவாசத்தை விட்டு வழுவி போய்விட்டார்கள். பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொன்னபடியே அவைகள் பிதாவே சம்பவித்து விட்டன. அநேக மனித உபதேசங்கள், மனித பாரம்பரியங்கள், அநேக மனித விளக்கங்கள் உட்பிரவேசித்திருக்கின்றன. பல்வேறு காலகட்டங்களில, பல்வேறு இடங்களில, பல்வேறு மனிதர்கள் தங்களுடைய நோக்கங்களுக்காக மனித சபைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இரக்கங்களின் பிதாவே, இந்த மனித சபைகளுக்கும் இந்த மனித உபதேசங்களுக்கும் தமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். மத்திய 15:13 நாங்கள் வாசிக்கிறோம், என் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். கண்ட பொருளை குறித்து சொல்லும் போது அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனாயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்று எங்கள் ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். இரக்கங்களின் பிதாவே, இதோ மக்கள் இந்த நாட்களிலே உணர்வடைபடியாக அவருடைய மனக்கண்களை திறக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் பிதாவே இந்த மனிதர்களை விட்டும், மனித சபைகளை விட்டும், மனித போதனைகளை விட்டு விலகி நம்மை நோக்கி பார்க்கும்படியாக, தமிழத்தில் திரும்பும்படியாக, பிதாவை தன்னுடைய முதல் நூற்றாண்டு சத்தியத்தை அவர்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவரீர் இறக்க பாராட்டும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் பிதாவே, கர்த்தருக்குள்ளாக இருந்தும் உறுதியாக இராமல், தெளிவாக இராமல் இருக்கிற விசுவாசிகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஆட்சேபை. இந்த நாட்களில் பிதாவே, அவர்கள் தெளிவடைந்து தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள கற்று நிச்சயத்தை கொண்டு அதில் நிலைத்திருக்க அவர்களுக்கு தேவரீர் உதவி கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த நாளில இந்த வகுப்பில் இணைந்து கொண்டவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவை தொடர்ந்து சபை குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். சபையில் உள்ள மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த ஊரடங்கின் காரணமாக வேலை இழந்து, வருவாய் இழந்து, தாக்கனி மிகுந்த இன்னலில் இருக்கும் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். சபையின் உதவிகளுக்காகவும் தனிப்பட்ட குடும்பங்களின் உதவிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தேவைகள் தொடர்ந்து சந்திக்கப்பட தேவரீர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உலகெங்கிலும் இந்த நாட்களில் தீவிரமாய் பரவி இது ஒட்டுமொத்த மனுக்குலத்தையே மரண பயத்துக்குள்ளாக்கி இருக்கிற தாக்கனி இந்த நோய் தொற்றுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நோய் தொற்றலால் பாதிக்கப்பட்ட மக்களை பிதாவே தேவரீர் நேசிப்பதற்காக நன்றி, அவர்களுக்காக மனதிருவதற்காக நன்றி. பிதாவை தமக்கு சித்தமானால் அவர்களுக்கு சுகத்தை தாங்க அவர்களை காப்பாற்றும். ஆபத்தான நிலையில் இருக்கிறவர்களை காப்பாற்றும். உலக தலைவர்கள் மனம் திரும்பும்படி உதவி செய்யும். தேசத்தின் ஆட்சியாளர்கள் தம்மை நோக்கி பார்க்கும்படியாக உதவி செய்யும். உலகத்தின் குடிமக்கள் எல்லோரும் பிதாவை இந்த நாட்களிலே கருத்தாய் சிந்தித்து தம்மை நோக்கி பார்க்கும்படியாக, தம்முடைய நீதியும் நியாயத்தையும் சத்தியத்தையும் தேடி வரும்படியாக, உலகனுடைய எல்லா பயங்கரமான பாவங்கள் அக்கிரமங்கள் இருந்து தாக்கும் அவர்கள் மனம் திரும்பும்படியாக தேவரீர் அவருடைய மனக்கண்களை திறக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் பிதாவே, எங்கள் பாவ குற்றங்களை தயவாக மன்னியும். கிருபையங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இம்மட்டும் எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இனியும் எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படி உடைய கருத்தில் ஒப்படை. என்னுடைய உள்ளான மனுஷனில் பிதாவே
நாங்கள் பூரணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற உதவி செய்யும். தம்மை போல நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக உமக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் எங்களை விலைக்கு மீட்டுக்கொள்ளும். இதோ இந்த அருமையான நசோக்கின் குடும்பத்தார் இந்த நாளின் பணி நாளா இருந்தாலும் காலையிலும் இந்த மாலையிலும் இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்ததற்காகவும் பிதாவே இதன் வாயிலாக நாங்கள் இந்த ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த காரியங்களை எல்லாம் பிதாவை யூடியூபில் அப்லோட் பண்ணுகிற தகப்பனே சாமுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. மீதியான காலங்கள்ல நேரங்கள் எங்களோடு கூட நம்மை மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வல்லமையுள்ள வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யும் பிதாவே. எங்களை பயன்படுத்தி பரிசுத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.